ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, எஸ்ஜே சூர்யாவை எடுத்துக்கிட்டோன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பி டைரக்டே பண்ணல எந்த மூவியும். ஸோ அவர் வந்து நிறைய கேரக்டரில் நடிக்கிறது, நிறைய ஒரு மூவிஸில் நடிக்கிறது, வில்லனாக வந்து நிறையா மூவிஸ் வந்து நடிச்சிருந்தார். ஸோ இப்போ அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த கில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் இதெல்லாம் வந்து விட்டுருந்தாங்க, கிளிம்ஸ் மாதிரி. ஸோ அது மூலிமா வந்து இப்போ ஃபுல் டைமாக அவர் ஒர்க் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து இது பண்ணுற இது கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஜெக்ட் எல்லாத்திலுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு யாருக்கும் வந்து நான் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஃபுல் டைமாக இந்த டைரக்ஷன் வேலையை அவர் பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எஸ்ஜே சூர்யா வந்து ப்ளே பண்ணுற இந்த ரோலோட பிரீத்தி அஷ்னா அவங்க வந்து ஃபீமேல் ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் பண்ணுறாரு, கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபைட் த்ரில்லிங் அந்த மாதிரியான ஒரு பேஸ்டு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்ற இத்தனை லாங்குவேஜஸில் பேன் இண்டியா மூவியாக இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஸ்டுடியோஸு கோகுலன் பேனரில் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க இத்தனை லாங்குவேஜஸில். ஓகே, இப்போ விஷால் வந்து பார்த்திங்கன்னா மகுடம் படத்தில் வந்து பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. ஸோ இவருக்கு வந்து அடுத்த மூவி வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சியோட எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சுந்தர்சி வந்து கரண்ட்லி எந்த மூவி எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2 வந்து எடுத்துகிட்ருக்காரு. அது ஃபைனல் ஸ்கெடியூலில் போயிட்டுருக்கு. நயன்தாரா வந்து நடிச்சிட்ருக்காங்க அதில். ஸோ இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இவர் வந்து விஷாலை வச்சு எடுக்க போகிறாரு ஒரு மூவி. அந்த மூவிக்கு வந்து யாரெல்லாம் ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சு அடிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தமன்னா, அப்படின்னா கயரு லோகர், இவங்க வந்து இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஃபீமேல் லீடாக வந்து நடிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது நவம்பர் அப்படின்னா இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்து ரிலீஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்களே ரஜினிகாந்தும் சுந்தர்சியும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை விஷாலோட மூவியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் ஃபிலிமுக்கு வந்து அவர் போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதுதான் வந்து அவங்க அஃபிஷியலாக கொடுத்த நியூஸ். ஓகே, நானியும் பூஜா ஹெக்டேவும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ வந்து டாக்ஸ் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளட்டி ரோமியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த படத்தை. இது வந்து நிகாரிகா என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுஜித் அப்படின்ற ஒரு டேரக்டர் தான் வந்து எடுக்கிறாரு. ஸோ அவரோட ஃபஸ்ட் டைமில் ஒரு நியூ ஃபிலிமை வந்து அவர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு.